வந்து பணம் கேட்டாங்கன்னுக்காக வேண்டி அம்மா வந்து அடிச்சிட்டான் அவன். அடித்த போது ஃபஸ்ட்டு அவன் ஃபோன் பண்ணி அழுதது என் பையனுக்கிட்ட தான் அழுதாங்க. உங்களை பார்த்துக்கிற சில கடமைகளை நான் விட்டு தவறிட்டாலும் என் மேலே கோவப்பட்டதால வரல அவங்க. வீட்டுக்காரர் இறந்த அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு சார். சம்பாரித்து நாம் செஞ்ச பிள்ளைங்களுக்கு திருப்பி நாம் அவங்ககிட்ட வாங்கி திருப்பி நம்ம ஒரு இடத்துல வாழணுங்க வரும்போது அந்த சுயமரியாதை பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ புள்ள போய் சம்பாரிச்சு என்ன தான் காப்பாற்றுறேன், என்ன பொண்டாட்டியை தான் காப்பாற்றுன்னு நான் சொல்கிறேன் தவிரச்சு, இந்த மரம் வளர்ந்த பேரண்ட்ஸ் எங்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இவன் தயவில் நான் எதிர்பார்க்கணுமா? என் பேரண்ட்ஸு என் பெற்றோர்களும் அண்ணன் தம்பிங்க எப்படியெல்லாம் என்னை உழைச்சி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களை நல்லா படிக்க வச்சேன். நான் இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கேன், ஒரு டாக்டராக பூரா இருக்கிறது. ஆனால் அவங்க உறவு கேட்கும் போது உன் தயவை நான் எதிர்பார்க்கணுமா? அங்கே என் சுயமரியாதை பாதிக்கப்படுது. என் பேரண்ட்ஸுக்கு ஒரு தாயை பார்க்கறது கூட ஐயோ பாப்பா நீ எனக்கு ஒரு 200 ரூபா கொடுப்பா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிக்கெட் இது வாங்கி சார்னு ஏன் நான் கேட்கணும்? ஆனால் அதே தாய் தகப்பன் அவருக்கு உடல்நல சரியில்லாத போது வந்து பார்த்தாங்களா? காசு பண்ணலாம் தேவையில்லை, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட். என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கான் வந்து பார்க்கணும். ஆஸ் அ பிள்ளையா எனக்கு இது கோவம் தான் சார். அவரே கேளுங்க, 3 பசங்க இருந்தோம், 3 பசங்களும் சேர்ந்து அவரை காப்பாற்றிட்டு வந்தோம். அவருக்கு ஒரு கிட்னியே எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒன்றும் காசு பணம் கேட்கல சார், நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். வந்து எப்பா என்னப்பா நல்லா இருக்கியா, கூட பார்த்துக்கோப்பா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், இதை கூட சொல்ல முடியாதா சார்? அந்த சொந்தத்தை நான் ஏன் பார்க்கணும்? அதுதான் என்னோடய கேள்வி. இப்போ எப்படி பேரண்ட்ஸை நான் பார்த்துக்கணும் எனக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கிற சில கடமைகளை நான் விட்டு தவறிட்டாலும் என் மேலே கோவப்பட்டதால வரல அவங்க. இப்போ வயசாகிடுச்சு, 80 வயசு மேலே நான் போய் பழி வாங்கணுமா அவங்கள? ஒரு சாதாரண டிரைவர் எங்கள் அப்பா 7 பேர் படிக்க வச்சார். என் கூட 5 அண்ணன் தம்பிங்க ஒரு தங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் எல்லாரும் கிராஜுவேட் படிக்க வச்சார். அவர் கோவக்கார். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, சிலதெல்லாம் முட்கத்தனமாக இருந்தாங்க. அதுக்காக பிள்ளை விட்டு கொடுக்க முடியாது. நீ விட்டு கொடுக்குறியா அவங்க அப்பா அம்மாவை? நான் ஏன் அப்பா அம்மா விட்டு கொடுக்கணும்? எனக்கு சம்பாதிக்கிறதே வந்து உனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் மனைவி குழந்தைகளுக்கு போக மீதி இடத்துல வந்து என் பெற்றோர்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு என்ன தகராறு? அதில் உங்கள் அப்பா அம்மா கொடுக்குறத நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லலை. சரி, நீங்கள் உங்கள் தங்கச்சி அக்காவுக்கு செய்யணும், தம்பிக்கு செய்யணும்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கு செய்கிறாங்களா? உங்கள் பசங்களுக்கு வந்து அவங்க பார்க்குறாங்க சார். அவங்க செய்யும் போது இவங்களாம் இல்லை சார், பிறக்கவே இல்லையே. ஒரு பிள்ளையா என்னை வளர்த்துருக்காங்க, ஒரு டிரைவராக இருந்து என்னை உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த நன்றியோட கடமையோட நான் இருக்கணுமா, அந்த கோவத்தோட பழி வாங்கணுமான்னு அவர் கேட்குறேன். கண்டிப்பாக பழி வாங்கக்கூடாது சார், பழி வாங்குறது சரியே கிடையாது. அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை தான் சார் என்கிட்ட கேளுங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு புள்ளன்றீங்க, கஷ்டப்பட்டு அதே போட்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்க முடியும். நான் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் உங்கள்கிட்ட நான் ஏன் வந்து கேட்கணும்? நான் சொந்த மாதம் வரைக்கும் என் அப்பா அம்மா நான் காப்பாற்றுக்கு ஏன் தடை? ஏன்னா நான் எங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து பார்க்கல, என் மேலே இருக்கிற கோவத்தில் என் பிள்ளைங்களை யாருமே அவங்க கவனிக்கலை. அதனால் அவனுங்க அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. இன்னொன்று எங்கள் அப்பா அம்மா எனக்கு உயிர் சார், அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியல சார். அந்த ஒரு வீக்னஸ் தான். என் மனைவி என்ன திட்டுவோம் அப்படின்னு சட்டை கூட பண்ண மாட்டேறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன். எப்படி சார் நான் பேரண்ட்ஸை சட்டை பண்ணலாம் அப்படி போய் பார்க்க முடியாது இருக்க முடியும்? என்னை எப்படி வளர்த்துருப்பாங்க, அதை மன்றி மறக்க முடியுமா? நீங்கள் பேரண்ட்ஸு மேலே இருக்கிற நம்பிக்கை ஏன் எங்களை விட்டுறீங்க? நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை கையேந்துணுமா? இந்த கையேந்து வந்து கொடுக்கணுமா? ஏன்பா என் பேரண்ட்ஸுக்கு ஒரு காஃபி வேணும், என்னை எதிர்பார்த்துனுங்கிறாங்க. வயசான இப்போ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க, இப்போ எதிர்பார்த்துங்கிறாங்க. பார்க்கும்போது எதிர் வீட்லேயே இருக்கும்போது நம்ம எப்படி சார் பாதுகாக்க இருக்க முடியும்? கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட நான் பார்ப்பேன். எந்த சம்பவம் உங்களையெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது சொல்லுங்கள். இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட போனேன், பர்ஸ் இருக்காது, ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது சார். ஒரு இடத்துல அப்படி நிற்கும் போது இறங்கிட்டேன் வண்டியை விட்டு, அவர் மண் வண்டி எடுத்துன்னு போயிட்டார் சார். வரத்துக்கு காசு இல்லை சார். கேளு காசு இல்லை? ஆமாம் சார். அப்போ தான் சார் எனக்கு வந்தது, அப்போ தான் நான் டெய்லராக ஆனேன். வீட்டுக்காரர் அப்படி விட்டுட்டு போயிட்டாரு, என்கிட்ட 10 ரூபா கூட இல்லை, அந்த ஊரில் எப்படி நான் போகணுன்னே தெரில. அந்த இடம் தான் நான் யோசிக்க வச்சுது. 10 காசு நம்மகிட்ட இல்லாத போது நம்ம ஒரு இடத்துல அங்கே அனாதமாக நின்றுட்டு இருந்தோம். 10 காசு இருந்தால் தான் அந்த மரியாதை. இது மாதிரி என்ன சம்பவம்? இப்போது 2 மாதமாக நான் வேலைக்கு போகலைங்க, 22 வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. இப்போ தான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ வேலை சும்மா தானே வீட்டில் இருக்கு, நீயே பண்ணிவிடு வேலையை. இப்போ நம்ம நினைக்கும் ஐயோ 2 மாதம் இருக்கிறதுக்கே இப்படி இருக்குது. இப்போ மேரேஜ் முடிச்சு போய் கஞ்சா இவங்க நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணுதில்ல ஒரு அங்கெல்லாம் எனக்கு இருக்குங்க சார். அதனால நான் திருப்பியும் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீ ஒன்றும் போக வேண்டாம் வீட்டிலே சொல்லுவாங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீங்கள் எங்கே வேலைக்கு போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் அவங்க பொண்டாட்டியும் பேசவே மாட்டாங்க. பையன் வெளியூர் போயிடுவேன், ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதனால சரி நம்ம இருந்தால் இவனை நினச்சிக்கிட்டே நம்ம இது ஒரு மனக்கவலையாக இருக்குது. நம்ம வேலைக்கு போனால் பேரம் பேத்திக்கு 10 கொடுக்கலாம், அந்த ஒரு காரணம் தானுங்க. எங்கள் அம்மா 40 வருஷமாக வந்து எம்ப்ராய்டிங் போட்டு தான் எங்கள் எல்லாரையுமே படிக்க வச்சாங்க.
எம்ப்ராய்டிங் பண்ணி ஓரளவுக்கு தம்பி வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தோம். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் தான் வேலைக்கு போகிறேனேம்மா, நீங்கள் இனிமேல் வேலைக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு மிஷின் எல்லாம் விற்றுட்டான். இனிமேல் அம்மாவுக்கு யாரும் கொண்டாந்து எம்ப்ராய்டிங் கொடுக்காதீங்கன்ட்டாங்க. அம்மா வீட்டில் இருந்தாங்க. சரி ஓகே, பையன் தான் வேலைக்கு போகிறானே, நாம் ஏன் அவனுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு, அவன் சொல்கிறத கேட்டுக்கோன்னு வீட்டில் இருந்தாங்க. அவனுக்கு அவன் வேலைக்கு போகிறவர்களும் நல்லபடியாக சம்பாரித்து அம்மாவுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தான். கல்யாணம் ஆனது, ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களுக்கு டேப்லெட் டெய்லி போட்டாகணும். அப்போ வந்து தம்பி எனக்கு டேப்லெட் இல்லை, ஏன் எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்குறீங்கம்மா, டேப்லெட்டுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பா சொன்னாங்க, நான் பென்ஷன் பணத்துலேருந்து கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அப்பாவோட பென்ஷன் பணத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அப்பாவோட பென்ஷன் பணம் வரலை. அப்போது என் தம்பி கையை தான் எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்தது. ஒரு காலகட்டத்தில் அம்மா வந்து பணம் கேட்டாங்கன்னுக்காக வேண்டி அம்மா வந்து அடிச்சிட்டான். அவன் அடித்த போது ஃபஸ்ட்டு அவன் ஃபோன் பண்ணி அழுதது என் பையனுக்கிட்ட தான் அழுதாங்க. தம்பி, மாமா அடிச்சுட்டான், என்னை ஏதாவது கொண்டாந்து ஒரு முதியோர் இல்லத்தில் என்னை சேர்த்து விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன் முதியோர் இல்லத்துக்கு போகிறீங்க, குத்துக்கல்ல மாதிரி நான் இருக்கிறேன், என்னை நல்லபடியாக தானே படிக்க வச்சிங்க, நல்லபடியாக தானே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், தம்பி போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னதும் போய் என் பையன் போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். 10 வருஷமாக என் கூட தான் இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல யாரு கையும், நாளைக்கு என் பிள்ளை எனக்கு அம்மாக்கு நடந்தது உங்களுக்கு என்னைக்கு ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிற பயம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா வசதியையும் செஞ்சு கொடுத்து முதியோர் இல்லத்துல கொண்டு போய் என்னை உட்கார வைக்காம 10க்கு 4 ரூம்ல என்னைய நீ கஸ்டடியிலேயே என்னைய நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கோ, கையேந்து விடாத, யாருக்கிட்டையும் போய் கையேந்த விடாத, யாருக்கிட்டையும் போய் எங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி நிலைமை யாருக்கும் நடக்கக்கூடாது. சார், நான் வந்து பிகாம் போன வருஷம் தான் முடித்தேன். MBA ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணேன். லோன் ப்ராசஸ் வரைக்கும் போணுச்சு. இப்போ ஒரு 8 months தான் நான் இங்கே இருக்கேன். நான் அவங்கள்ட்ட நான் டேரெக்டாக பார்த்து, ஒரே பிள்ளையாக நான் வளர்ந்தது, என்னை ஹாஸ்டலில் கூட சேர்க்கலை. அப்போ வந்து நான் பார்த்தது, நான் ஒரு 2 வாரம் நான் ஊருக்கு போகலன்னு சொன்னால் அவங்க வந்து சுத்தமாக டவுன் ஆயிடுவாங்க. ஒரு பிரிஸ்க் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுக்காகவே நான் ஃபாரின் போகிற பிளானையே நான் கேன்சல் பண்ணேன், அவங்களுக்காக தான். அதே போல் எங்கள் பாட்டியை, எங்கள் மாமா வந்து அடிச்சிட்டாங்க, எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நான் என் வீட்டில் வைக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நான் பாட்டியும் பார்த்துக்கிறேன், உங்களையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதுதான். நான் சொந்தத்துக்காக நான் உழைக்கிறேன், சொந்தத்துக்காக மொய் செய்கிறதுக்காக உழைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நான் எனக்காக மட்டும்தான் உழைக்கிறேன், நான் யாருக்காகவும் உழைக்கலை. கடைசி வரைக்கும் என்னால் ஏன் சம்பாதிக்க முடியணும்னா, நான் கடைசி காலத்தில் வரைக்கும் நானே ஒரு பென்ஷனை போட்டு, நானே ஒரு பென்ஷன் பிளானே போட்டு அந்த காசை வாங்கி நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டுக்கணும், பசங்கிட்ட போய் நிற்கக்கூடாது. அந்த ரிட்டைர்மெண்ட் பிளான் நான் போட்டு வச்சுருக்கேன். பென்ஷன் பிளான் கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000 ரூபாய் வரும். நான் சாகிற வரைக்கும், நான் செத்ததுக்கப்புறமும் என் பசங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் போகணும், என் பேரம்பேத்திங்களுக்கு போகணும். அப்படி தான் நான் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். விழிப்புணர்வும் பயமும் எப்போ உங்களுக்கு வந்துச்சு? 2 ஆம்பளை பசங்க பெற்றவுடனே வந்துருச்சு. 2 பசங்களை பெற்றவுடனே? ஆமாம்மா, கண்டிப்பாக. இன்றைக்கி நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க சார், ஆம்பளை பசங்களை பெற்றவங்க மாறுதட்டி நிற்கவே முடியல, பொம்பளை பசங்களை பெற்றவங்க தான் மாறுதட்டி நிற்கிறாங்க. இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே அப்படி தான். என் பிள்ளை சொல்லுவான், அம்மா நான் இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய் நான் தர்றேம்மா, நீ வீட்டில் இருமா. பத்தாதுப்பா. ஏன் பத்தாது? நீ இன்னைக்கு 1 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு நான் 1 லட்சம் தரேன்னு நான் வீட்டில் இருந்துருவேன், நீயும் இதே பிளானில் தான் இருப்ப. இதுவே நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, அம்மா நீ உனக்கு எவ்வளோம்மா வேணும்னு நீ கேட்ப, 1 லட்சம் தரம்மா. அது எப்படி 1 லட்சம் பத்தும்? ஆமாம், இன்ஃப்ளேஷன் வருஷம் 7 வருஷம் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, பண மதிப்பிழப்பு 7% நடக்குதுல்ல. அப்போது அந்த அளவுக்கு நீ சம்பாதிக்கணும், எனக்கு கொடுக்குற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். அப்போ நான் இன்றைக்கி உட்காந்தா நீ சம்பாதிக்க மாட்ட. நான் இன்றைக்கி ஓடினாதான் நம்ம அம்மாவை எப்படி உட்கார வைக்கணும், நம்ம அம்மாவை எந்த அளவுக்கு காசு கொடுத்தா நம்ம அம்மா உட்காருவாங்கிற அளவுக்கு நீ ஓடணும். அந்த தன்னம்பிக்கை உனக்கு வரணும், அதுக்காக நான் ஓடுவேன். எந்த சம்பவம் உங்களையெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது சொல்லுங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்த அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு சார். நான் வந்து தள்ளப்பட்டுட்டேன், வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, வேலை பார்த்துட்டே நான் ஆகணும். ஆனால் சொந்த பந்தம்லாம் என்ன பண்ணாங்க, என் பையன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கேன், உன்னால் படிக்க வைக்க முடியாது, அதனால் நீ வந்து பிள்ளைய தமிழ் மீடியம் கொண்டு போய் சேரு அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் மீறி என்னுடைய மனசை கல்லாக்கி நான் அன்றைக்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் சார். ஆரம்பித்ததுனால இன்றைக்கி 2 பிள்ளையும் பிஇ சார், 2 பிள்ளை இன்றைக்கி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணு, என் மையன் இன்றைக்கி டாக்டரு. ஆனால் அன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி என் மையனை கொஞ்சம் ஒரு சாதாரண ஒரு படிக்க வச்சுருந்தேன்னா கொஞ்சம் மாறி இருக்கும்ல சார், வாழ்க்கை தடம் மாறி இருக்கும்ல. இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த இடத்துலையும் உட்காந்துருக்க முடியாது, நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது சார். இப்போ இவங்க 2 பேரும் படிக்க வச்சிட்டீங்க, உங்கள் பையன் MBBS படிக்கிறாரு. ஆமாம் சார். எத்தனை வருஷம் படிக்கிறாரு அவர்? 3ஆவது வருஷம் போகிறேன் சார். இப்போ 5 வருஷம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு எடுப்பீங்களா, இல்லை அப்பவும் வேலை தான் செய்வீங்களா? சார் அப்போயும் நான் உழைப்பேன் சார், என்னால் தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன் சார், உழைச்சிக்கிட்டே இருப்பேன் சார். ஏன்னா எனக்கு வேணும் சார், நாளைக்கு யாரையுமே நான் நம்ப முடியாது. நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன வார்த்தையிலேயே
இதுதான் உங்க ஆள் மனசுல இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் ஷோ நடந்தது. ஆமாம் சார், யாரையும் நம்ப முடியாது சார். பெத்த பிள்ளையா இருந்தா கூட நம்பிக்கைங்கிறது நாம சம்பாதிக்கிற காசுலையும் நம்ம உழைப்புலையும் தான் இருக்கே தவிர பிள்ளைகள் மேல அந்த நம்பிக்கை இல்லை. கரெக்டா? ஆமாம் சார்.